பிரியமான அன்பு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இன்று எங்கள் கிராமத்துக்காக அநேகர் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மகிழ்ச்சியின் வீட்டின் வழியாக அநேகருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகள் ஏற்படும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை தினந்தோறும் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியிலேருந்து ஒரு காரில் கூட இன்றைக்கி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. பிசாசுக்கரியில் அகப்பட்ட ஒரு தாயாரை கொண்டு வந்தாங்க. அவங்களை ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இப்போ எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெபத்தில் உண்மையாக இருப்பதை விட்டு பொய்யான ஒரு செய்திகளை பல இடத்துல பரப்பி கொண்டு இருப்பாங்க. எனக்கு தேவன் இப்படி வெளிப்படுத்தினா, தேவன் அப்படி சொன்னார். அது எந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கப்படும் போது 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும் போது குறி சொல்கிற ஆவி பவுலுக்கும் சீலாவும் புறப்பட்டு பயணிக்கப்படும் போது குறி சொல்கிற ஆவி தொடர்ந்து பயணிக்குது. அப்போ அவங்க இன்னைக்கு நேரத்தில் அநேக நாளாக அது தொடர்ந்து பயணிக்கும். அவங்க ஜெபத்தில் மட்டும் உறுதியாக பற்றி கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே நடத்துகிறார்களா என்று கேட்டால் சபையை நடத்த மாட்டாங்க. சபையை கெடுக்க பல சிந்தனைகள் செயல்படும். எனக்கு எத்தனை பேர் தெரியும். ஆனாலும் ஒன்றும் தெரியாது போல் பேசுவேன் எல்லாருக்கும். ஏன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த சபையில் சார்ந்தவன், நான் இந்த சபையில் சார்ந்தவன். நீ எந்த சபையில் சார்ந்திருந்தா எனக்கு தெரியாதுங்க. இயேசுவை விசுவாசித்து அதன்படி பவுலும் சீலாவை போல் இருக்கிறியான்னு கேட்டால் கிடையாது. ஜெபிப்பது லேசான காரியம் கிடையாதுங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருநூறு பகுதியில் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்து வந்தேன். பல அதிசயம் நடக்கும், அடையாளம் நடக்கும். நான் நினச்சிருந்தால் அங்கே ஒரு சபையை கூட உண்டாக்கி இருக்க முடியும். ஏன் உண்டாக்கலை என்று சொன்னால், நாங்கள் ஒரு வாலிபர் சபைகளை உருவாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த சிறு சிறு பிள்ளைகளுக்காக ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அதிகமாக என்னுடைய ஊழியமே அதுதான். ஆரம்பத்தில் பல கிராமத்துக்கு கடந்து போய் 3 வயதுலேருந்து 11-12 வயசு வரைக்கும் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசு நாமத்தை சொல்லி அவங்களுக்கு இயேசுனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை சொல்ல வைத்து நடனம் ஆடி மகிழ்ச்சி கொண்டாடி, இது போல் பல கிராமங்களிலே சுவிசேஷ அருவி திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்கள்லேயே எனக்கு தெரியும். அதில் ஒரு சிலர் கலந்து கொள்ளப்படுவாங்க. மேல்நலாத்தூர் பகுதியில் குணசீலன் ஒரு அருமையான தகப்பனார். அதே கிராமத்தில் குணசீலனோடு இணைக்கப்பட்டவர் 3 பேர் இருப்பாங்க. இப்போ கூட சமயத்தில் ஒரு ஐயா கிட்ட பேசினா அவங்க மகள் திருமணம் ஆச்சுன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அவர் வருத்தப்பட்டார், எனக்கு திருமணத்துக்கு சொல்லன்றதுக்காக. ஆனாலும் என்னுடைய நட்பு எப்பவுமே அவங்களோட இருப்பேன். திருநூறு பகுதியில் அப்படி தான் பல குடும்பங்கள் எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு சபையை சார்ந்தவர்கள். எனக்கு பலவீனப்பட்டு விழப்படும் போது என்னை முழுமையாக இருந்து நடத்தினவர்கள். அந்த மருத்துவமனை கடந்து போய் என்னை பயணித்து அங்கே இருக்கப்படும் போது கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி கொண்டு வந்தவங்க வட்டாரமில் இருக்கிற டீச்சர்ஸ் இல்லையா. அப்போது திருநூரில் இருக்கிற அநேகர் டீச்சர்ஸ் முதல் கொண்டு நிறைய பேர் அது பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஜெபித்த ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாரா, மறுபடியும் ஒரு விஷயம் என் மேலே இறங்கி என் பாவத்தின் அக்கிரமத்தின் சமுத்திரத்தை அழுத்தில் போட்டார். இதுதான் உண்மை இல்லையா. 2023ஆம் ஆண்டில் 18ஆம் தேதி, அதாவது 5ஆம் மாதம் 18ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறேன்னு சொன்னால், ஜெபிக்க தான் கர்த்தர் மாற்றுவார். சிலெல்லாம் சொல்லுவாங்க ஆத்மாவை அறுவடை பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த கிராமத்தில் ஒரு போதகர் ஃபோன் வழியாக என்கிட்ட பேசி எங்கள் பாஸ்டரே சொன்னார், நான் அவர்கிட்ட சொல்லணுமா, நான் அவர்கிட்ட போய் நீங்களே சொல்லுங்கள், நான் யாருக்கும் போயிட மாட்டேன் கர்த்தரை தவிர அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட சாந்தமாக இல்லையா, நீங்கள் எங்கன்னா சபை ஓப்பன் பண்ண நான் திறக்கிறேன்னாரு. நீ திறக்க வேண்டிய எனக்கு அவசியமே கிடையாது, கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ன. ஏன்னா ஒரு இடத்துல சபை ஒரு வாலிப பிள்ளைகளுடைய ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதிர்ப்பாக மாறினது அந்த போதகர் தான். அது அவரை சார்ந்து ஒரு சிலர் அந்த சபையை சார்ந்தவர்களே அந்த குடும்பத்தார் மேல் தான் மொட்டை மாடியில் கட்டப்பட்டது.
எடுக்க சொன்ன எடுத்துட்டேன் நான். எடுத்து அந்த தென்னூர் பகுதியில் ஒரு வீட்டுக்கு அதை கொடுத்துட்டோம். அவங்க சும்மா இல்லை, அவங்க காணிக்க கொடுத்துட்டாங்க. எதுக்கு சொன்னா, ஊழியத்தின் பயணங்களில் பல தடைகள் உண்டு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் படிக்கப்பட்ட காலத்தில் பவுலும் சீலாவும் கடந்து வரும்போது அழகாக அந்த குரு சொல்கிற ஆவி தொடர்ந்து பயணிக்குது. அநேக காலமாக வருந்தபோது ஒரு வாட்டி அவர் அதட்டி ஜெபிக்கிறார். பவுல் ஜெபிக்கும் போது அதை விட்டு விலகி போகுதுங்க. இன்றைக்கி ஜெபம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஜெபித்து ஒரு குடும்பத்தை நடத்தி வர காரியங்கள் அநேகம். சமயத்தில் கூட ஒரு தாயார் எங்கள் கிராமத்தில் வந்து பேசினாங்கன்னா, நான் சொன்னேன், எந்த சபைன்றது எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க என்ன இருக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு முக்கியம். எந்த சபைக்குன்னா அவங்க இருக்கட்டும் போட்டோம், ஆனால் ஒழுக்கமாக ஒரு சபையில் இருக்குன்றது தான் முக்கியம் இல்லையா? இங்கே அலைந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை காலம் இருந்தாங்க. அவங்க மறுபடியும் அவங்க போகிறேன்னும் போது நான் என்ன பண்ணல, வருத்தப்படல. எந்த சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்பட்டாலும் விதங்கள் வேறமாக இருக்க தவிர அவனை இயேசுவை தவிர பேச முடியாது. இப்படி ஜபங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது. பவுலும் சீலாவும் சிறைசாலைக்கு கடந்து போனால் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு எத்தனை விசுவாசி ஜெபிக்கிறேன், நான் இப்படி ஆயத்தப்படுத்திருக்கேன், நான் இப்படிலாம் பேசி இவங்களை எதுவும் ஒன்றா சேர்த்தேன்னு சொன்னால் அது கொஞ்ச நாளைக்கு தாங்க. என்னுடைய சபையில் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரி இருப்பேன். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அண்ணன் ஒரு சபைக்கு போயின்னு இந்த விஷயத்தையும் நான் கண்டும் காணாத மாதிரி இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சபையை போகாது நிற்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே சபையில் திறக்கப்பட்ட சபையாக தான் இருந்தது. அவங்கள வர வைக்கும் போது நாங்கள் வரவழைத்து அவங்களை இன்றைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கோம். ஏன்னா மனுஷனுடைய மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள் வேற. அது நீதிமொழி புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிக்கும்போது, மனுஷன் இதயத்தில் எண்ணங்கள் அநேகம், கர்த்தருடைய வாசனை தான் நிற்குமா. மனித இதயத்தில் எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது தெரியுங்களா? ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க திட்டவட்டமாக யோசிக்கிறதெல்லாம் நிறையா இருக்கும். தேவன் தானே சங்கீதம் 139 2ஆம் வசனம், தூரத்து நினைவுகள் அறிந்த தேவன். என்ன திட்டங்கள் போடுறது தேவனுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு 7 பேர் எழும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்தார். ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் ஒரு 7 பேர் எழும்பி போகும்போது பிசாசு கேட்குது, நீ யாரை சார்ந்தவர்கள் கேட்குது. பிசாசை பற்றி தெரியாதுங்க நிறைய பேர். நான் பிசாசு ஓட்டுவேன், நீ பிசாசு ஓட்டுவாங்க, ஓட்டினா தாங்க தெரியும். பிசாசுலாம் ஜென்ரல். ஆண்டவர் கூட கொஞ்சம் தாமதமாக மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை வெயிட் பண்ணுவார். பிசாசு வெயிட் பண்ணார், டைரெக்டாக கேட்கும். நான் வெளியேந்து ஒரு கதை சொன்னால் கூட அது தப்பாக கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற ஜனங்க அதானே. பைபிள்லேருந்து ஒரு கதையை சொல்லணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும்போது பிசாசு கேட்கும் அந்த 7 பேரை, நீ யாரை சார்ந்தவர்கள் கேட்கும். எனக்கு இயேசுவும் தெரியும், பவுலும் தெரியும். இப்போ இவங்களையும் தெரியும் அவங்களையும் தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறான், பேச முடியாத சூழ்நிலை போது அவனை அம்மனமாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி பிசாசு கொடுக்கும். எல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆசை அதிகம், இப்படி பண்ணிடலாம் ஊழியத்தை, அப்படி பண்ணிடலாம் ஊழியத்தை. ஒரு பிரச்சனை வந்தால் விலகி போயிடுவாங்க, ஒரு பாடு வந்தால் விலகி போயிடுவாங்க. ஆசை அதிகம் தானே மனுஷனுக்கு, எண்ணங்கள் அநேகம் இல்லையா? அப்படித்தான் நீதிமொழி 19:21 சொல்கிற எண்ணங்களை, மனுஷன் இதயத்தில் எண்ணங்கள் அநேகம், கர்த்தருடைய யோசனை நிலைத்திருக்கும். அப்போ தூரத்தில் மனுஷனை திட்டங்கள் யோசிக்கிற தேவன் அல்லவா? சங்கீதம் 139:2 தூரத்தின் உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் ஏசாயா 58:8 படிக்கும்போது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்ம மனுஷன் என்னென்ன யோசிச்சு கண்டு திட்டங்கள்லாம் போட்டு யோசிப்பான். அனுமதி இல்லாமல் நம்ம பேசுறது கூட முடியாது. சில இடத்துல நான் பார்த்தேன், நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதி ஒட்டி இருக்கிற ஒரு அம்மா காரில் கொண்டு போனாங்க, ஜெபிச்சோம். அவங்க வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணாங்க, அவங்க கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னொரு தாயார் அவங்க ஜெபித்து அவங்க சொன்னாங்க, ஒரு பொன்பாடி ஒரு வில்லேஜை பற்றி சொன்னாங்க. நான் பொன்வாடி வில்லேஜில் அந்த ஊழியத்தை செஞ்சதை பார்த்து என்னையே பார்க்குறாங்க. இந்த ரயில்வேல வேலை செய்கிற குடும்பம், கார்னரில் இருக்கிற ஒரு 2 பொண்ணு அவருக்கு, அவர் குடும்பத்துக்கு நாங்கள் தான் ஜெபித்தோம். அவர் மனம் மாறினார். ஏற்கனவே போதகராக இருந்தவர், அவர் விட்டு விலகி போயிருந்தார். அவர் மறுபடியும் கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தோம். அவர் சபையை நடத்திருக்காரு. இந்த சபையில் அவங்க சாட்சி சொன்னாங்க. என்னையே பார்க்குறாங்க. அந்த சபையை கெடுப்போ நாங்கள் எங்கேயுமே கடந்து போக மாட்டோம். சபையை எப்படியாவது வளர்ச்சி அடையணும். ஒரு சபையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏசு யார் என்று தெரிஞ்சவங்கிட்ட போய் மறுபடியும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்பான்னு கூப்பிட்டதே மறுபடியும் சித்தப்பா நான் கூட முடியும், அது தெரியாது நிறைய பேருக்கு. அவசரப்பட்டு நம்முடைய சபையாரெலாம் கண்ணு இல்லைங்க. நீங்கள் சபையில் இருக்கிற ஜனத்தை கைவிடப்படும் போது
இல்லை அவங்க செய்கிற ஒதுங்கி போகும்போது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது செதறி கிடக்கிற ஆத்மாவில் என்ன மாரி ஆட்கள் அவங்கள போய் சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து அவங்க எதுலேருந்து விலைக்கு போனார்களோ அதுக்குரிய காரியத்தை காட்டி சபைகளை கொண்டு வந்து ஒரு சில காலங்களுக்கு பிற்பாடு நான் எங்கள் சபைக்கு போகிறேன்னு சொன்னால் தாராளமாக அனுப்பக்கூடிய மனுஷன் நாங்கள். அதானே பிடிக்கும் எனக்கு. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். எங்கள் சபையிலேருந்து ஒரு சிலர்லாம் வந்தாங்க, ஏன் போனாங்க தெரியாது. ஒரு சிலர் போகிறாங்கன்றது கேள்விப்பட்டேன். ஒரு சிலர் இப்போ அவங்க ரொம்ப கடினமான கஷ்ட காலத்திலேருந்து சபை தான் நடத்தி கொண்டு வந்தது. அவங்கள சபை தான் அவங்கள பராமரிக்குது, சபை தான் ஜெபித்து கொண்டு இருக்குது, இயேசு தான் அவங்கள விடுதலை பண்ணுறாரு. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்தாங்களாம். அப்போ அவங்க வரப்போது அவங்க பண்ணுற தீர்க்க தரிசனம் உரையப்படும் போது இவங்க என்ன இங்கேருந்து நம்ம அங்கே போனாலும் அந்த தீர்க்க தரிசனம் தெளிவாக திட்டமாக சொல்லுவாங்க. என்னை பற்றி புட்டு யாராலையும் வைக்க முடியாது. பிசாசு சொல்லிச்சு பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் பிசாசுக்கு. நம்ம நினைப்போங்க அநேக காரியத்தை கொடுத்து பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அதான் அப்போஸ்தலர் புத்தகம் தான். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஊழியக்காராக இருந்தால் கூட பிசாசு நம்மளை காட்டி கொடுத்துரும். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் ஆசை தான் ஊழியம் செய்ய. சென்னை பட்டத்தில் இருக்கும் போது எத்தனை ஊழியங்கள், எனக்கு பல கிராமத்தை கடந்தும் போது எவ்வளோ ஊழியம். ஒரு இடத்துல சபையை நடத்த எந்த ஒரு ஐடியாவும் எங்களுக்கு வந்தது கிடையாது. 2010 கூட இங்கே வந்தது ஊழியம் சபையை நடத்த கண்டிப்பாக நிச்சயமாக வரல. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இந்த கிராம மக்களை சந்திக்கணும்னு இந்த கிராமத்தில் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுற என் தம்பி ஒருத்தருக்கார் ஐயாவுன்னு. அவர் சொன்னார், நான் எந்தெந்த கிராமத்துக்கு போய் உதவி செய்கிறீங்கன்னா நீங்கள் நம்ம கிராமத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு 40 பேர் இந்த கிராமத்தில் சேர்ந்தவங்க. ஒரு சிலருக்கு கொளுத்தி சண்டை போட்டுன்னா இப்போ நான் கொளுத்தி கொண்டு செத்தவங்க, ஆக்சிடெண்ட் ஆகி பாதிக்கப்பட்டவங்க, அதில் ஒரு சிலர் மரித்து போனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மருத்துவமனை ரீதியாக என்ன உதவி அத்தனை உதவி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்த செய்துவை தவிர ஒரு இடத்துல எந்த உதவியும் நாடலை, அதுக்காக ஓடலை. உதவி மட்டுமே இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்கள் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய புத்தகத்தில் படிக்கப்படும் போது 25ஆம் அதிகாரம் 35 வசனம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். நம்ம எங்கே விதைக்கிறோமோ கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ ஏசாயா புத்தகத்தில் படிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். உபவாசம் போகிறது முக்கியம் கிடையாதுங்க. நிறைய பேர் உபவாசம் போட்டாங்க. உபவாசம் போட்டால் அன்றைய ஆகாரத்தை யாருக்காவது கொடு. உபவாசம் போட்டு சாப்பாடு வெடிக்காதுன்றது முறையான்னு கேட்டால் கிடையாதுங்க. பைபிளில் நிறைய கற்றுக் கொடுப்பாரு. நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாது இருப்போம். அப்போ பவுல் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தை கடந்து வரும்போது குறி சொல்கிற ஆவி அதட்டி விட்டு கடந்து போகிறாரு. சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபந்தாங்க பிசாசு விரட்டடிக்க ஜெபம் இல்லையா. குறி சொல்கிற ஆவி பின்தொடர்ந்து வரோம். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தால் கவுத்து போட்டுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெபிக்கணும் இல்லையா. ஜெபிச்சதுன்னு அது விட்டு விலகும். இன்னைக்கு ஜெபிக்காத வாயால் பேசி ஏதாவது முறியடிக்கலாம், நம்ம எதாவது கண்டுபிடிச்சலாம், நம்ம ஏதாவது செய்தலாம் நினைத்தீங்கன்னா தோற்றுருவீங்க. இந்த கிராமத்துக்கு வந்து 15 ஆண்டு போகுது. வரக்கூடிய 17ஆம் தேதியோட இந்த 1ஆம் தேதியோட ஜனவரி 1லேருந்து இது 15 வருஷம் ஆகுது. ஏன்னா ஜனவரி மாதம் தான் சபையை ஓப்பன் பண்ணாங்க. இடித்து தள்ளப்பட்ட நிமித்தமாக 6 மாதத்துக்கு கழித்து மறுபடியும் வந்து இங்கே ஆலயத்தை உண்டாக்கணும். எங்கே ஆலயத்தை கட்டுறன்ற ஐடியாவில் நாங்கள் வரல. ஒரு ப்ரேயர் நடத்தி ஏழைகள் கொடுத்துட்டு போவோம் நாங்கள். இதனால் ஆச்சுன்னா இங்கே பலருடைய மனது தவறாக சிந்தித்தப்பட்டுறவங்களாம் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க எத்தனையோ தந்திரமான காரியங்கள்லாம் செய்தாங்க. ஒன்றுமே மேற்கொள்ள முடியல. ஏசு எங்களோடு இருக்கிறார், அவ்வளோதான். குறி சொல்கிற ஆவியை விரட்டடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் மனிதனுடைய சிந்தனைகளை தேவன் அறிந்திருப்பார் இல்லையா. தூரத்திலிருந்து சபைக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் வந்தது, யாரெல்லாம் இதற்கும் உடன்பாடு கொடுத்தாங்க, யாரெல்லாம் அதை செய்தார்கள், எல்லாம் கதையும் தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமயத்தில் நான் இந்த கிராமம் ஒரு பிரச்சனைக்கு பிற்பாடு பயந்து நெடுங்கி கொண்டு இந்த கிராமத்தை சுற்றி நாங்கள் என்ன பண்ணோம், 3 பேர் வாலிபர் பிள்ளைங்க 2 பேர் நான் ஒருத்தர் 3 பேர் கடந்து இந்த கிராமத்தை சுற்றி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். 2ஆம் நாள் போனோம். 2 பேர் ஆகிட்டாங்க. அவங்க தாய் தகப்பன ஒரு மகனை நிறுத்திட்டாங்க. ஜெபித்து கடந்து வரோம். விரும்பினா தான் என்ன அழைக்கப்படும் போது உன்னை நான் அழைப்பேன். நீ வந்தால் உனக்கும் தேவன் அந்த ஊழியத்தை கொடுக்க போற. வரல நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க எங்கள் மகன் அங்கே போய் எனக்கு எதனா வந்து பயனா அதை நான் எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவர் அழைப்பு. நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு வர. யோவான் புத்தகத்தை படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இல்லை 16ஆம் அதிகாரமாக இருக்கும். நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு வர. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நீ தெரிந்து கொள்ள 15-16 தான் நினைக்கிறேன்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நீ என்னை தெரிந்து கொள்ளப்பட்டியான்னு கேட்டால் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டார்னா கிடையாதுன்னுவாங்க. ஏன்னா நான் தான் வந்தேன் சபைக்கு இப்படி ஒரு பாடல இல்லைங்க, நீ சொன்னால் அது எப்படி ஒத்துக்கும்? தேவன் இந்த பலவீனத்தை பார்த்தீங்கன்னா இங்கே 35 கிலோமீட்டருக்கு கர்நாடகவங்க வந்து காரை விட்டு இறங்கி ஜெபம் பண்ணும்போது விடுதலை பெற்று கடந்து போகிறாங்கன்னா சும்மாவா? அமாவாசை பிரேயரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 5 கிலோமீட்டருக்கு கர்நாடகவங்க வந்து உட்காந்தாங்க, முழங்கால் போட்டாங்க. அடுத்த 2 நாள் மறித்து போயிட்டு போகலாம் நினைச்சேங்க, மனம் மாறிச்சின்னு சொல்லிட்டு போந்து. சும்மாவா? கடவுள் எதை நிர்ணயித்து வைத்திருக்கிறா அவங்களை கொண்டு வந்து சரியான நேரத்தில் சரியாக கடவுள் பண்ணணும். ஜெபிக்கணும். பவுலும் சீலாவும் அந்த சிறைசாலையிலும் கட்டப்பட்ட இடத்துல கூட ஜெபிக்காருமா அநேகர் கட்டுக்கோக்கப்பட்டது. அதை பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து பேசுவதை விட்டுட்டு உங்க குடும்பத்தில் சார்ந்தவரும் ஒருவனப்பட்டு உங்க கிராமத்தில் உள்ள ஒரு தெருவுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க கிராமத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. இல்லையா? நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. அதை நடத்துகிற முதலாளி கீழே நடத்துகிற அந்த முதலமைச்சர் கீழே நடத்துகிற அத்தனை வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. சிறந்தவராக சிறப்பானவர்களாக ஜெபித்து பாருங்க. அப்படியே அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். 2017 மழையெல்லாம் சொல்லி தவித்து கொண்டிருக்கும் போது இதே சபையிலிருந்து முழங்கால் போட்டு எல்லாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? ஜெபம் தான் வேணும். அடையாளம் வேணுமா? ஜெபம் பண்ணி பாருங்க. பவுலும் சீலாவும் ஜெபித்த ஜெபங்கள் அநேக சிறைசாலைகளின் கட்டுகள் அவுக்கப்பட்டதான். நீ ஜெபித்தாலும் கிராமத்திலிருந்து அநேக கட்டுகள் அவுக்கப்படும். அப்போ அந்த பாதுகாப்பில் என்ன பண்ணுறான்? மறித்து போகலான்னு ஆகிடும்போது நீ ஒன்றும் கேடு செய்து கொள்ளாதே. நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 16-28 படிக்கும்போது அந்த பாதுகாப்பில் தினப்பட மரணத்துக்கு ஏதாவது தன்னை யோசித்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஒரு கேடுகளை செய்து கொள்ளாத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோன்னு பவுல். அந்த இரவு விடியப்படும் போது அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. இந்த உலகம் நம்மளை ஏதாவது குற்றப்படுத்துங்க, நம்மளை அடிமைப்படுத்தி பார்க்கும். ஆனால் நம்ம நினைச்சுன்னு சொன்னால் அவரே இயேசுவை ஏற்றுக்கொள்வர்களாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு இந்த செய்தி உங்ககிட்ட வரும்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. 2 நாள் உங்களுக்கு செய்தி அனுப்பலை, இனி 17 நிமிஷம் உங்களுக்கு செய்தியை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 17 நிமிஷம் நீங்கள் உத்து கேட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்களை சூழ்ந்திருக்க உங்கள் அருகில் இருக்கிறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்படும், கட்டப்பட்ட கட்டுகள் அவுக்கப்படும். மத்திய 18 மாத்தின்படி பூலோகத்தில் எவைகளை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் எந்த கட்டுக்கு நீ அவுக்குறியோ அந்த கட்டுகள் அவுக்கப்படும். இதுதான் ஜெபம். ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுத்த உதவி சாமி. பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது என்ன அற்புதம் நடந்தது. கடைசி காலத்தில் எங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி அற்புதத்தை செய்ய உதவி செய்யும். நாமம் மகிமைப்படும். பெரிய கேஸ் உங்களுக்கு. ஆமீன், ஆமீன், ஆமீன்.